ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மொச்சை கறி சால்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரை நல்லா காய விட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை பொரிய விட்டுட்டு பொடிசா அறுத்த வெங்காயம் 2 வெங்காயத்தையும் அதில் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3, தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சிருந்த கறியும் அதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கொத்தமல்லி புதினாவும் போட்டு நல்லா வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விடுங்க. நல்லா கறி வெந்தோணும். இந்த மொச்சை உரித்து வச்சுருந்த பச்சை மொச்சையும் அதில் போட்டு நல்லா உப்பு காரம்லாம் பார்த்து ஒரு கொதி கொச்சோன்னா அரை மூடி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு மொச்சை சால்லாம், பச்சை மொச்சை சால்லாம் ரெடி ஆகிடும். இந்த மொச்சை உங்களுக்கு சீசன் அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்டில். சூப்பரான அருமையான பச்சை மொச்சை மட்டன் சால்லாம் ரெடி.